வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் WPS இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு உலக அளவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வந்து நீதி இதை இதை குறி இதன் குறியீடாக வந்துட்டு WPS இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 177 நாடுகள் இருக்குது. அதில் இந்தியா வந்து 128வது இடத்துல இருக்குது அப்படின்றது வந்து ஒரு தகவல் 2023 கிடைத்த தகவல் அது. அதே போல் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இன் இந்தியா பார்த்திங்கன்னா 4% வந்துட்டு அதிகமாகிறதுன்னு சொல்லி NCRB நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்துட்டு அவங்களுடைய பதிவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் NCRB வந்துட்டு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தா 2020 3,71,503 வழக்குகள் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வந்து இந்தியா முழுவதும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 2022 பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4,45,256 வழக்குகள் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இன்க்ரீஸ் வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு. 2021 பார்த்தோன்னா 4,28,278 கேஸ்ன்னு சொல்லிட்டு NCRB சொல்கிறாங்க. அப்போ வருடத்திற்கு வருடம் வந்து இதில் வந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்குன்றது நம்ம NCRBயினுடைய அறிக்கை மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது. அதே போல் வந்துட்டு க்ரூவல்ட்டி பை ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 31.4% இருந்திருக்கு. கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன் ஆஃப் உமன் பார்த்தா 19.2%, 19.2%. அசால்ட் ஆன் உமன் வித் இன்டென்ட் டு அவுட்ரேஜ் ஆர் மாடஸ்டி 18.7%. ரேப் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7.1%. இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதே போல் டவுரி ப்ரொபிஷன் ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 13,479 வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் குரூவல்ட்டி பை தி ஹஸ்பண்ட் ஆர் இஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு வழக்குகள் வந்து இப்போ கம்பி கட்டுற கதை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் வழக்கு, அதாவது குரூவல்ட்டி பை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கு சொல்கிறேன் குறிப்பாக. அந்த வழக்கில் வந்து இப்போ பல முரண்கள் இருக்குன்றது வந்து உச்சநீதிமன்றம் வரையும் போய் அது நிரூபணமான ஒரு விஷயம். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சிட்டிஸ் வந்து டெல்லி, மும்பை அண்ட் பெங்களூரு. டெல்லி ரெக்கார்டட் 14,158 கேசஸ் ஆஃப் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன். மும்பை வந்து 6,176 வழக்கு, அதாவது வித் ஹை ஆஃப் 80.6 சார்ஜ் ஷீட் ரேட்டு. பெங்களூர் பார்த்தீங்க அப்படின்னா 3,924 கேஸு, அட் அ ரேட் ஆஃப் சார்ஜ் ஷீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 74.2%ன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம்னா அதிகப்படியான வழக்குகள் 65,743 வழக்குகளை NCRB சொல்லியிருக்கிறாங்க கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்டர் IPC அண்ட் ஸ்பெஷல் லா அண்ட் லோக்கல் லா. அங்கே லோக்கல் லா வச்சுருக்காங்கல்ல, அந்த லோக்கல் லாவில் மகாராஷ்டிரா ரெக்கார்டட் 45,331 45,331 வழக்குகள் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும், ராஜஸ்தானில் வந்து 45,058 வழக்குகளும் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கிறதாக இது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லியிருக்காங்க. ஓவர், அதாவது 4,45,000 வழக்குகள் வந்துட்டு 2022 பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு 51 நிமிஷத்திற்கு ஒரு வழக்கு வந்து பெண்களுக்கு எதிராக வந்து ஒரு வன்முறை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தேசிய பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கங்களும் எடுத்து வந்தாலும் அது வந்து தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் என்ன பண்ணுவாங்க, கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் போது அதை இமிடியேட்டாக நடக்கணும். அதில் அரசியல் சாயம் பூசும்போது தான் என்ன இருக்குங்க, டிலே ஆகக்கூடிய ஒரு சூழல். விசாரணை டிலே, அவர் முக்கியமான கட்சிக்காரோட மச்சான், அவர் மாமா, அவர் வந்து எக்ஸ்-MLA, அவர் வட்டச் செயலாளர், அவர் வந்து கிளை செயலாளர் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதுமே இப்படி இந்த அரசியல் தலையீடுகள்னால பல்வேறு வழக்குகள் வந்து தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. இப்போ அதாவது ஒரு நிமிஷம், அதாவது 51 நிமிஷத்திற்கு ஒரு வழக்கு வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தெல்ல தெளிவாக அவங்களுடைய இதில் பதிவுகளில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல்
இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசில வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து 14,427 வழக்குகள் 2022ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில வந்து 14,277 வழக்குகள். டெல்லி தான் டாப்ல இருந்தது 2021ல. 2022ல உத்தரப்பிரதேஷ் இருந்திருக்காங்க. கரெக்டான ஒரு இத சொல்லணும் இன் அப்சல்யூட் நம்பர்ஸ் உத்தரப்பிரதேஷ் வந்து 65,743 கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வந்து 2022ல நடந்திருக்கு. மகாராஷ்டிரால 45,331 வழக்குகள் நடந்திருக்கு. ராஜஸ்தான்ல 45,058 வழக்குகள், வெஸ்ட் பெங்கால்ல 34,738 வழக்குகள், மத்திய பிரதேசத்துல 32,765 வழக்குகள். இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே பார்த்தோம்னா 2,23,635 கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வழக்குகள் இருக்கு. என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா 50.2% வந்து இந்த 5 மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்பி சொல்லியிருக்கிறாங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இப்போ அது என்னென்ன மாநிலம்னு பார்க்கும்பொழுது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லேருந்து 2,23,635 வழக்குகள் வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வழக்குகள் இருக்குது. அதே போல் பல்வேறு மாநிலங்களையும் இதனுடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை வந்து என்சிஆர்பி சொல்லியிருக்காங்க. அதே போல் பிபிசின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊடகம். அந்த பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி அந்த இதில் வந்து இந்தியாவில் எத்தனை எம்பி எம்எல்ஏக்கள் மீது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் உள்ளன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 24 ஆகஸ்ட் 2024 வந்துட்டு ஒரு ஆர்டிக்கிள் போடுறாங்க. அது 25th அன்னைக்கு பப்ளிஷ் ஆகுது. அதுவும் வந்து இந்த கொல்கத்தா மாணவி நம்மளுடைய மருத்துவர் ஒருத்தவங்க இறந்து போனாங்க இல்லையா, பிஜி ஸ்டூடெண்ட்டு ஆர்ஜிகர் மருத்துவமனையில். அதற்கு பின்னாடி தான் வந்துட்டு ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான கூட்டமைப்பு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அந்த ஏடிஆர் அப்படின்ற கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு 151 எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கிறதாக குற்றங்களில் ஈடுபட்டதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் இருக்குது. 300 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் வன்புணர்வு செய்ததாக எத்தனை எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏ குற்றம் சாட்டப்பட்டு என்பது தகவல்கள் உள்ளன. இது தவிர எந்தெந்த கட்சியை சேர்ந்த எத்தனை எம்எல்ஏக்கள் பட்டியல் உள்ளார் என்று சொல்லி அதையும் வந்து பிபிசி என்ன பண்ணுறாங்கன்னா தெள்ள தெளிவாக ஒரு கதையை வந்து கொடுக்குறாங்க. இந்த அறிக்கையில் நாட்டில் வந்து இந்தியாவில் 4,809 அதாவது பரவலாக நம்ம பார்க்கும்போது எம்எல்ஏக்களில் வந்துட்டு எம்பிக்களில் வந்துட்டு பழைய ஆள்லேருந்து புது ஆள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க அவங்க. 4,809 எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களில் வந்து 4,693 பேர் வந்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த பிரமாண பத்திரங்களில் ஏடிஆர் மற்றும் நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் அமைப்புகள் இணைந்து ஆய்வு செய்ததில் வந்து இவர்கள் மீது குற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற எம்பிக்கள் தங்களுக்கு எதிராக பதிவு செய்த வழக்குகள் குறித்த தகவலை அளித்துள்ளனர். இதில் 776 எம்பிக்களில் 775 பேரின் பிரமாண பத்திரங்களும் 4,033 எம்எல்ஏக்களில் 3,938 பேரின் பிரமாண பத்திரங்களும் அடங்கும். அதாவது இந்த தேர்தல் அப்போ வந்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அஃபிடேவிட் கணக்கு தான் இந்த கணக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னதில் வந்து 4,809 பேர் வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டியிடும் போது ஃபைல் பண்ணுறாங்களே, அது மாதிரி அவங்களுடைய அஃபிடேவிட்டில் அவங்க சொல்லியிருந்த கதை தான் இது. அதே போல் எம்எல்ஏக்களில் 4,693 பேர். பிரமாண பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4,033 எம்எல்ஏக்களில் 3,938 பேரின் பிரமாண பத்திரங்களில் வந்து இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2019 முதல் 2024 வரை நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் தேர்தலின் போது தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரங்களில் ஏடிஆர் மற்றும் நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் அமைப்புகள் இந்த தகவல்களை சேகரித்திருக்கிறாங்க. அதே போல் இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஏடிஆர் அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா 755 எம்பிக்கள் மற்றும் எம்பி தேர்தலில் போட்டியிட்டோம் மற்றும் 3,938 எம்எல்ஏக்களில் 151 எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் பெண்களை துன்புறுத்துவது தொடர்பான குற்றங்களில் தங்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது குறித்து பிரமாண பத்திரங்களில் தெரிவித்துள்ளனர். இதில் 16 எம்பிக்களும் 17,135 எம்எல்ஏக்களும் அடங்குவர்.
பாலியல் வன்புணர்வு, பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளுதல், பாலியல் வன்கொடுமை, மைனர் சிறுமிகளை பாலியல் தொழிலுக்கு கடத்தல், குடும்ப வன்முறை போன்ற குற்றங்கள் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. அதே போல் எந்தெந்த கட்சியும் இருக்காங்கன்ற மாதிரி பல கதைகளை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வரும்போது இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் கடந்து இது வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அரசியலுக்காக அந்த டைமுக்கு நம்ம பேசிட்டு அப்படி கடந்து போகிற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஏடிஆர் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் 25 பேரை சொல்கிறாங்க. 21 எம்எல்ஏக்கள், 4 எம்பிக்கள். ஆந்திராவில் 21 சொல்கிறாங்க. 21 பேர் எம்எல்ஏக்கள். அதாவது இது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் உள்ளவர்கள். ஒடிசாவில் 17 பேர், 16 எம்எல்ஏக்கள், ஒரு எம்பி சொல்கிறாங்க. டெல்லி மற்றும் மகாராஷ்டிராவில் 13 பேர் சொல்கிறாங்க. 13 எம்எல்ஏக்கள், மகாராஷ்டிராவில் 12 எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு எம்பி. அது தவிர பீகாரில் வந்து 9 பேர், கர்நாடகாவில் 7 பேர், ராஜஸ்தானில் 6 பேர், மத்திய பிரதேசம், கேரளா, தெலுங்கானாவில் 5 பேர், 5 பேர், குஜராத், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 4 பேர், ஜார்க்கண்டில் 3 பேர், பஞ்சாபில் 2 பேர், அசாம், கோவாவில் 2 பேர், இமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், அப்புறம் வந்துட்டு டாமன் டையூ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே இந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அவங்களுடைய வேட்புமனுவில் அவங்க தகவல்களை சொல்லியிருக்காங்க. எதுக்காக இதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு இடங்களில் நம்ம வந்து சட்டங்களை இயற்றுகின்ற இடத்திலே இந்த மாதிரியான ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது இதை வந்து என்ன கேட்டால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதே போல் 2016 வந்து பார்த்திங்கன்னா இது சொல்கிறாங்க, அதாவது உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2021 அப்போ அவங்க வெளியிட்டிருக்கும்போது அவங்க 2016 இது ரேங்க் பேஸ்ட் ஆன் கிரைம் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து 34வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிஷம், முதல் இடத்துல 2ஆம் இடத்துல அசாம் இருக்கிறது, 9வது இடத்துல ஆந்திர பிரதேஷ் இருந்திருக்கு, அருணாச்சல பிரதேஷ் வந்துட்டு 10வது இடத்துல இருந்திருக்கு. இப்படி பல்வேறு மாநிலங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தான் ஃபஸ்ட்டில் இருக்காப்புல. என்னது கிரைம் அகெயின்ஸ்ட் உமனில் வந்து டெல்லி வந்து முதல்ல இருக்குது. அதாவது இவங்கள வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்றக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக நடக்கக்கூடிய இடம் டெல்லி அப்படின்ற ஒரு பதிவுகள் இருக்குது. அப்போ தமிழ்நாடு வந்து பாண்டிச்சேரி வந்து 35வது இடத்துல இருக்குது. லக்ஷதீப் வந்து 31வது இடத்துல இருக்குது 36 மாநிலங்களில். 33வது இடத்துல வந்து தாத்ரா நாகர் ஹவேலி அந்த யூனியன் பிரதேசம் இருக்குது. இப்படி பல்வேறு மாநிலங்கள் 36 மாநிலங்களில் பார்த்திங்கன்னா கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வந்து பார்த்திங்கன்னா 34வது இடத்துல தமிழகம் இருக்கிறது. அதே போல் இந்த குற்றச்சாட்டுகள் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, ஆர்ஜிகர் மருத்துவமனை மாணவி வந்து கொடூரமான முறையில் இறந்து போயிட்டாங்க, கற்பழிக்கப்பட்டாங்க. அந்த வழக்கு லோக்கல் போலீஸ் விசாரித்ததை வந்து எஸ்ஐடிக்கு போய் எஸ்ஐடியிலேருந்து சிபிஐக்கு போய் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு அதில் வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்ட, அதாவது மெயின் அக்யூஸ்ட் இன்னும் பெயில் கிடைக்கல, மற்ற 2 நபர்கள் அந்த பிரின்சிபலுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வந்து பெயில் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். ஆகவே இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாக இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு. 4% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவே அது சொல்லும் பொழுது அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே அதிகமாக பொல்யூஷன் இருக்கக்கூடிய, ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ், 2வது பாகிஸ்தான், 3வது இந்தியா அப்படின்ற ஒரு குறியீடு இருக்குது. ஆகவே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்னென்னு கேட்டால் அரசியல் காரணங்களை காட்டி அரசியல்வாதிகளை வந்து மையமாக வைத்து நம்ம அப்படியே கடந்து போகிறோம். ஆகவே இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது இதை வந்து உடனே அதை தடுப்பதற்கு அதுக்கான இப்போ சட்டத்திட்டங்களை நம்ம வந்து சரியான முறையில் கொண்டு வருகின்ற பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்க முடியும். ஆகவே இது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்றது வந்துட்டு ஒரு தேசிய பிரச்சனையாக 4% அதிகமாகிட்டே இருக்குது. 50 நிமிஷத்துக்கு ஒரு குற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. 50 நிமிஷத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் அங்கே வந்து தாக்கல் செய்யப்படுகின்றது தான் ரெக்கார்டு என்சிஆர்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
ஆகவே மிக கவனமாக நம்ம வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுன்னா, அதை உடனே வந்து வெளியில் கொண்டு வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அதில் அரசியல் சாயம் பூசுகின்ற பொழுது நம்ம வந்து என்ன பண்ணிட்டா பின்தங்கி போகிறோம். ஏன்னா இப்பயே நம்ம பார்த்தோம். இந்த இந்த பட்டியலை நம்ம படித்தோம். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இதில் வந்து அஃபிடவிட்டில் கொடுத்த கதைகளை வந்து நம்ம கேள்விப்பட்டோம். ஆகவே வந்து இது நீதிமன்றம் மூலமாக நல்ல அ வ நல்ல உயரதிகாரிகள் மூலமாக இந்த மாரி குற்றங்கள் நடக்கிறதை உடனே தடுப்பதற்கான வேலையில நம்ம செயல்பட வேண்டும். தேவையில்லாம அரசியலை வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல நம்ம உள்ள நுழைச்சு, அத வந்து என்ன பண்ண கேட்டா டைல்யூட் பண்ண வேணாம்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.